அதிமுகவிற்கு பெரும்பான்மையான நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆதரவு இருப்பதால் இரட்டை இலை சின்னம் தங்களுக்கே கிடைக்கும் என அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இரட்டை இலை சின்னம் யாருக்கு, தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பது குறித்த எதிர்பார்ப்பு தொடர்ச்சியாக நீடித்து வரும் நிலையில் இது குறித்து பேசுவதற்காக திரு வைகை செல்வன் நம்மோட இருக்கார். அவர்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கு சதி மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்க. இந்த நிலையில தேர்தல் ஆணையம் 2 தரப்பையும் கூப்பிட்டு ஆஜராக சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க தரப்பு முன்னாடி இருக்க வாய்ப்புகள் என்னென்ன? இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது முடக்கிவிட்டால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பிளவுபடுத்தி விடலாம் என்று பல்வேறு தீய சக்திகள் முனைந்திருக்கின்றன. அந்த தீய சக்தியினுடைய முயற்சிக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அணியினர் துணை போகிறார்கள் என்பதுதான் ஒரு வேதனையும் கவலையும் அளிக்கிறது. இருந்த போதிலும் இரட்டை இலை சின்னம் எங்களுக்குத்தான் சொந்தம், கழகத்துக்குத்தான் சொந்தம். ஏனென்றால் அதிக நிர்வாகிகளை பெற்றிருக்கக்கூடிய அணியாக, இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. அதே சமயத்தில் ஆட்சியும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குத்தான் சொந்தம் இரட்டை இலை. நீங்கள் குறிப்பிடுவது போல 122 சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும், 37 நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகட்டும், உங்களுக்கு அதிகபட்ச ஆதரவு இருந்தாலும் 1988 இதே போன்ற ஒரு நிலை, ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என 2ஆக பிளவுபட்ட போது அதிமுக 99 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜானகி அணிக்கும், 33 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் ஜெயலலிதாவுக்கும் இருந்தாங்க. அந்த நிலையிலையும் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை முடக்கம் செய்து ஒரு உத்தரவை தான் பிறப்பிச்சாங்களே தவிர ஒரு அணிக்கு சாதகமான ஒரு முடிவு எடுக்கல. இந்த நிலையில இதே போன்ற ஒரு நிலை தான் தற்போது நீடித்து வருது. ஒருவேளை இரட்டை இலை முடக்கப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுடைய என்னவா இருக்கும்? இல்லை, அதாவது அதற்கான பேச்சுக்கே இடமில்லை. ஏனென்று கேட்டால் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அணி ஜே அணி என்றும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் திருமதி ஜானகி அணி என்றும் 2ஆக செங்குத்தாக பிளவுபட்டது அப்போது இருக்கக்கூடிய நிலை. ஆக பிளவுபட்டிருக்கக்கூடிய ஜே அணியினுடைய ஒரு பார்வையில் அணி நிர்வாகிகள், ஒரு பொறுப்பாளர்கள் அதிகமாக ஜானகி அணியில் இருந்தாலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்குத்தான் நிறைய நிர்வாகிகளுடைய, கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய ஆதரவு இருந்தது. அதை போலத்தான் தற்போது கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய ஆதரவும் ஒட்டுமொத்த நிர்வாகிகளுடைய ஆதரவும் பெற்றிருக்கக்கூடிய இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திகழ்கிறது. இதைத்தான் நீங்கள் கடந்த காலத்திலே உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவ் ஆக இருவருக்கும் பிளவு ஏற்பட்ட போது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதிகமான நிர்வாகிகளை, சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை, ஒட்டுமொத்தமாக இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய திரு அகிலேஷ் யாதவுக்குத்தான் அவர்களுடைய கட்சியின் சின்னம், சைக்கிள் சின்னம் பொருந்தும், அவர்களுக்குத்தான் வழங்கப்பட்டது. அதனுடைய அடிப்படையிலும் மேலும் இதுபோன்ற பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்ற அதனுடைய அடிப்படையிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குத்தான் இரட்டை இலை சொந்தம். அதற்கான ஒரு நல்ல தீர்ப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கும் என்று உங்களைப் போல நாங்களும் ஆவலோடு காத்திருக்கிறோம்.